என்னமோ நான் விருப்பமில்லை. நீங்க
யாரு பாத்தியா? ஆமா பாரு, நம்ம பண்ணக்கூடாது. ஆமா போட்டு நம்ம பேசிக்கிறோம். குரங்கயா இவன் அதை விட அமைச்சா இருக்க அவனை கூடுக்கா சொல்லுங்க சொன்னால் தெரியும். கல்யாணம் முன்பாக சொல்ல இல்லையா? அந்த யானை வீட்டு வந்து முதல்ல தூக்கு பார்க்கலாம். ஆளு தராதரம் பாக அது என் மேல தூக்கி அடிக்க போயிருக்கு பாருங்க. அப்படிதான் பேசாத. ஒரு பொருளை தோற்றுறோம்னா காட்டு அடிக்க ஈஸியா பாட்டு தோற்றணும். அது மட்டமான இடத்துல பாட்டு. ஆமா எங்க நீ பேசிக்கிற அந்த குரங்க மட்டமான இது கருவலான பாரு. ஆமா சருவலான பாறை மேல பொன்பு இது மொத்தமே பெதரு மதுரை. அங்க கூத்துல வைக்கிற பாத்தியா? இதான் உண்மையான பொண்ணு. சருவலான பாறையில் எதனா நிக்குமாயா போட்டா? ஓய் கூத்துல இடத்துல நிக்கிறதா பொண்ணு ஓடிக்கு தெரியா? இதெல்லாம் பதறி கூட கூட வாரின்னு போறாங்களா உங்க நாட்டு மக்கள்? பாயா போறது பசுவாயில அந்த மாதிரி யாரும் எடுத்து போட்ட முடியா? சொல்லுவானே அந்த மாதிரி உருட்டுன்னு போறது பதுறாங்க நிக்கிறது கெட்டு போனாங்க. சரி ரொம்ப சரியான பாரு. குரங்கன்னா அலைஜா நல்லா குரங்கா நாடு கட்ட சொல்றீங்க. கால் பெட்டி தான் நிரம்பி இருக்கு. யாரும் பெட்டி 7 லட்சம் மூட்டையில 92 கால் லட்சம் கால் பெட்டி தான் நிரம்பி இருக்கு. சரி 7 லட்சம் ஒட்டகை மீது இருக்கிறார் பாரு, அதை தூக்க சொல்லு பாருங்க. ஒரு மூட்டை அவுத்து தூக்க சொல்லு. 7 லட்சம் பட்டா ஐயா 7 லட்சம் ஒட்டகை மீது வந்துருக்கு இல்லையா? இந்த பொண்ணு என்ன ஏமாத்திட்டாங்கன்னா தங்கம் கெட்டு பேசுறான்.
மாமா என்ன ஓய் என்ன அடிச்சு மடத்துல விட்டாந்துக்காதா இந்த ஆளுக்கு ஒன்னா சௌகரியம் வச்சுக்கோ ஆனா அது மட்டும் சௌகரியம் வச்சுக்காது உங்கள்கிட்ட வச்சு போடாரா குரங்கையில பூ மாலை கச்சா என்ன பண்ணுவான் மாமா வேற என்ன மூட்டை கிட்ட பாடுறா இருக்கு பின்னாடி மொத்தமே காலி யானை மீது இருக்குப்பா மொத்தம் ரொம்ப நாளா முடிஞ்ச பொண்ணு ஆமாயா சரி இங்கே இரு சற்று நேரம் பொறுத்திரு பறக்க விமானம் இருக்கிறது பார் அந்த விமான களத்திலே காவலாளி விட்டு ஒண்ணு கொஞ்சம் கொண்டு கொண்டு வா எப்படி பேசுறது தெரியுதா அவனுக்கு? நான் யாரு? என்கிட்ட வந்து காதல் வந்துடுச்சு ஆசீர்வாதம் வந்து பேசலாமா? பேசலாமா நீ? இருமா அவர் ஒரு சரி பண்ண மாட்டாரு. அது வகனிங்க நம்ம ரோஸ் கலர் சட்டை. காதல் என்னமா சாவடியா? காதல் என்ன போதையிலே. தன்ன தெளிவா தெரிவித்தால் போதும். அப்படிதானே? கற்பகரிசி பொருந்தி இந்த அற்புதமான சபையிலே வந்திருக்கிறேன். நான் யார் என்று விளக்கத்தை சொன்னால் அல்லவா தெரியும். சொல்லாவிட்டால் தெரியாது. என்னுடைய விளக்கத்தை நான் பிறகு தெரிவிக்கின்றேன். ஒரு ஆணிற்கு ஆண் துணை, பெண்ணிற்கு பெண் துணை அல்லவா? அருகாமையில் தாதி பெண்கள் இருக்கின்றார்கள். தோழி பெண்கள், தாதி பெண்கள் அருகாமல் இருக்காங்க. நான் அடுத்ததாக அழைத்துக் கொண்டு வா. பிறகு
எம்மா டோய் பாம்புகளை விட்டு கடிக்க செய்தா அதுக்கு உனக்கு கொடுமைகள் எல்லாம் செய்து திருமணம் செய்வதற்காக நிச்சயம் செய்திருக்கீங்க. நீ எக்காடு கட்டு போடுவியோ என் பாவத்துல வீரி ஏறி நல்லா இருக்கியா கை தள்ளி அடிப்பேன். எதுக்கு அடிப்பலாம் என்ன சொன்னா உன் பாரியா அது தூப்பு கட்ட பண்ண யாரு சொன்ன அவன் துரியோதனா யார பேர் சொன்ன நான் சின்ன சின்ன வயதுல பாடசாலையில பள்ளியில படிக்கிட்டு வரும் பொழுது என் அத்தை பிள்ளை அபிமானி தானே மனதா பஞ்சாயத்துல தலைவர்னா பால் அடிச்சு கணத்துல தலை பாக்குறேன் பாரு போடுகளே அனாதி முண்ட ஆழமத்து சேருவில பத்து கிடக்குறா உண்மைதான் உண்மைதான் இதெல்லாம் காரணம் யாரு போய் கட்டிக்கிட்டு போய் சேருவில மிதந்து கிடக்குறேன் மலைநூறு புத்தி நோட்டு போக மாட்டீங்களா அவங்க இருக்கிறதுக்கு இடம் இல்ல படுக்கிறதுக்கு பாய் இல்ல ஆக்கி சாப்பிடறதுக்கு யானை இல்ல 5 குடி 10 குடி மூட்டு வாசிட்டு வந்து நின்னாங்களா என்ன காவடி குடி அரபடி குடி மூட்டு வாசிட்டு வந்து நின்னாங்களா இல்லாத காலம் காலம் எதனால அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது எதனால அந்த பாவி அவன் எங்க மாமனாரை வச்சு சூதாடின அவன் கையில குஷ்டம் முடிச்சுட்டு போகுமா சின்ன வயசுல அவன் பணக்காரன் அவன் தெல்லு சீமா அவன் எப்படி பட்டுவானா தெல்லு சீமா பணக்காரன் இப்படிலாம் சொல்றல அந்த பணக்காரன் அந்த பணக்காரன் புள்ளி நீ போய் கட்டிக்கு நாயா கட்டலாம் உனக்கு எதிர அறிவிக்கலையா அவனை போய் காட்டிக்கிட்டு அவனை லவ் பண்றியா அதுக்கு அவனை பாடசாலை கழிச்சுனா திருமணம் ஒண்ணு எனக்கு பேர் என் கழுத்துல 3 முடிச்சு யாருன்னா அது என் ஆசை காதலன் என்னுடைய அபிமானியம் அவரால் தான் திருமணம் யாரா அபிமானியம் தாலி கட்டுவானா தொங்குது பாரு நெத்திரி நீ தான் மத்த என் மகளை அப்படியே தூக்கு மாட்டி தொங்க விட்டுவேன் நீ என்ன சொன்னாலும் சரி உன் வார்த்தை கேட்கணும் அவசியம் எனக்கு தெரியாது நான் என்னன்றா நீ எல்லாம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறா அவனுக்கு கட்டி வச்சாலும் வைப்பேன் அக்காலத்தி ஆமா ரோஸ் ஆமா நீ அவனு போய் அவனுக்கு நீங்க மாசம் 1000 சம்பளம் வாங்குறா திருமணம் செய்து கொண்டு அந்த இடத்துல போய் வாழ போறது யாருக்கா நான் தானே வாழ போறேன் நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ நான் அனுபவிக்க போறேன் இல்ல நீ கல்யாணம் பண்ணி போய் நீ அனுபவிக்க போற ஒரு பொண்ணு சந்தோஷம் போட ஒரு பெத்த தாய் முன்ன விட்டு மருமகன் பொண்ணு என்ன அழகா போறாங்கன்னு வேடிக்கை பார்ப்பாங்க உனக்கு போய் ஆலமரம் போட்டல இருக்கு அவங்க இப்பதான் காலகட்டத்துல இருக்கிறாங்க வேற பங்கரி அது பேசி நடக்கிறேன் வீட்டு போட்டா 4 புள்ள பேத்துக்கு வந்து நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு 3 நாள் அத்து போட்டு வந்து வீட்டுக்கு போட்ட முடி செலவு மிச்சம் ஆயிடுச்சு நான் எவ்வளவு செலவு மிஸ் பண்ணி கொடுக்குறேன் நானு பணம் 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 பணத்துல ஒண்ணு பொதுக்கிட்டுமே ராவும் பகலும் பத்திரியோ கொஸ்டா மரத்திலே இருக்கிறியா நீதான் மட்டும் போடி அவனுக்கு தான் தாலி கட்டி வைப்பேன் நீ பேசாத நீ பேசுன எனக்கு தெரியுது நீ பேசாத போ யாரியா அப்பா கூட்டி வைப்பாங்க தாடி மகன் எப்படி நல்லா இருக்கு சைக்கிள்லாம் நல்லா தான் இருக்குது ஆமாண்டாங்க அதுமே தானே நடக்கிறேன் எப்படி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிட்டீங்க அந்த அம்மா 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிட்டீங்க பொண்ணு கொடுக்கலையா பொண்ணு கொடுக்கல கூட இந்த மாதிரி 2ஆம் தரம் போய் படுபாலத்துல போய் நிற்க பகவானே அப்பா அப்பா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது ஆமாமா யாரை மணக்க வேண்டும் என்பதை நான் மனதில் நினைத்திருக்கிறேன் என்பது உனக்கும் நன்றாக தெரியும் அம்மாவுக்கும் நன்றாகவே தெரியும் என்ன ஊட்டி ஊட்டி வளர்க்கும் போதெல்லாம் இவரை தான் நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என் மனதில் ஆசை வளர்த்ததெல்லாம் நீங்க தானே
இப்ப வந்து என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது உண்மைதானா? கூட்டாளன் ஆச்சாச்சு இல்லையா? அதனால அவனே உலகில் வல்லவன். உங்களை போன்ற பொன்னாசை கொண்ட ஒரு தாய் தந்தை நான் கண்டதில்லை அப்பா. அப்பா, நீங்கள் எந்த ஒவ்வொரு தாயும் ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்களே அப்பா. அதாம சொல்லுமா, கண்ணிமையானது எப்படி கட்டி காத்து வருகின்றது அத்தனை போல காத்து வளர்த்தி மனம் மனக்கொட்டைகள் அனைத்தும் இடிந்து மண்கொட்டையாக மாறுகின்றது. எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் அப்பா. இந்த பாய் நான் அந்த கொடும்பாவையை திருமணம் செய்து கொண்டு வாழ்வதை விட நான் இறப்பதே மேலப்பா. குடும்பத்துல இப்படி வந்து மாற்றம் கிடையாது. நானும் தான் திரும்ப செய்வேன். ஆமா, இந்த சாவர பாரு என்ன கழுத்துல குச்சி தள்ளிப்பேன், இல்ல அமைக்கிற பாதாள ஊத்தி சாவடிப்பேன். நீசாவே நீசாவே அதிகாரம் உனக்கு திருமணா நீ பேசாத. நீ அப்பா போய் மறுபடியும் அடிக்க வச்சுக்கோ. தாம்பளம் மாத்துனது ஆமா, இதுல மாற்றம் கிடையாது. மாற்றமே கிடையாது. உண்மைதான். சாரி, நீங்க திரும்ப சேர்த்து தானே? ஆமாமா, நீங்க உனக்கு பிறந்தவா? ஆமா. என்ன ஆமா, அந்த இடத்துக்கு போயிட்டு எங்க மாமாவை கூட்டின்னு யாரு என் காதலன். நீ பேசாத. என் ஆசை காதலன், என் அன்பு காதலன் அபிமன் எங்க இருக்கிறாரு பார்த்து தெரிந்து வரவே இல்லையே. 10 ரூபாய் கொடுத்து நான் மஞ்சா கயிறு வாங்கிக்கினேன், 10 ரூபாய் கொடுத்து நான் மஞ்சா கொம்பு வாங்கிக்கினேன். எங்கன்னா பிள்ளையார் கோயில பார்த்து ராமா கோயிந்தாட்டு பிள்ளையார் கோயில நானு அவர் கையால என் கழுத்துல முடிச்சு போட்டு அவரை கூட ஓடி போல. நான் உன் மக கிடையாது, நான் ஓடி போறேன். நீ ஓடுங்க பாக்குறேன், நான் ஓடதான் போறேன். நீ ஓடு, நான் பாக்குறேன். நீ ஓடு, நான் பாக்குறேன். நீ ஓடு. பாபாரே, நான் ஓடதான் போறேன். ஆகதான் பாருங்க. டேய், என்ன சொன்னப்பா? ஓடு பாக்குறேன். ஓடு பாக்குறேன். ஆமா, நீ உனக்கு என்ன பண்ணுவ? உனக்கு அதே பாய்க்கா? அப்ப நீ போ பாப்பா. நீ என்ன பண்ண? உங்க அகச்சிக்காரி சுபத்திரிக்கு யாருக்கு நிச்சயம் பண்ண? யாருக்கு அப்புறமா கூட்டி வச்சா? நீங்க பொண்ணு ஓடு, நான் பாக்குறேன். கூட்டி வைக்க பாக்குறியா? எப்படி ஓடுது பாக்குறேன். அம்மா அவுத்து போட்டு ஓடும். நீங்க என்ன நினைக்கிறது மொத்தம் பகல் கனவு. அது ஒரு காலமும் பழிக்கு போறது கிடையாது. நான் அத்தை மகனா கூட சேர்ந்து நான் ஓடி போய் காதல் திருமணம் செய்யல. உன் மகனாக கிடையாது. உங்க மனசுவாரு இந்த துவாரகாபுரில இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாம் உங்க முகத்துல காரி வீடுற அளவுக்கு உங்களுக்கு கேவலம் அசிங்க அவமானம் படிக்க வைக்கல. நான் வைக்கிறேன். நீங்க அதை பார்க்கலாம் போறீங்க. அப்படியே ஓடி பாக்கலாம்ல. எப்படி ஓடுது பாக்குறேன். உங்க பேசலாம் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட வேலை நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சமர்க்கலாமா? டேய், அத்தை பிள்ளைக்கு நிகழ்ச்சி எழுதணும். போயிட்டு ஓலை எடுத்துட்டு வா. இப்படித்தானா ஏடா குடம் பண்ணி வாஜர்கிட்ட போய் பஞ்சாயத்து வைக்கிறேன். ஒரு இடமா நின்னா பரவாயில்ல. ஆமா, இஞ்சி போட்டி அப்புறமா சொல்றேன்.
அருவி ஆமா எடுத்து வந்து கீழே செய்ய போறோம். அதனால என்ன செய்யற? முதலிலே என்ன செய்யணும்? கிளியர் சுழி போடணும். கிளியர் சீ போட வேணும். ஆமா கிளியர் சுழி போடு. போட்டேன். இங்கு தொட்டுக்கடா. தொட்டுக்கிறமா இருமா. சரி நான் காலி ஆயிச்சு பார்த்தா. நான் போடுவேன். நான் சொல்றதை எழுதணும். என்ன தெரியுமா? அன்புள்ள அன்புள்ள ஆசை காதலன் அன்பு மாமா அபிமன்யு ராஜனுக்கு சுந்தரி எழுதும் லிகிதம் என்னவென்றால் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாளில் துரியன் மகன் இலக்கண குமாரனுக்கும் சுந்தரியாகிய எனக்கும் திருமணம் செய்து வைப்பதற்காக என்னுடைய தாயும் தந்தையும் ஒப்பு தாம்பலம் மாற்றியுள்ளார். இந்த திருமணத்தில் எனக்கு சிறிதளவும் விருப்பமில்லை. இந்த செய்தியை அறிந்தவுடனே என்னை தேடி வந்து என்னை மணமாலை சூடாவிட்டால் தீயை மூட்டி அந்த தீயிலே விழுந்து என் உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன் அத்தான். என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் அத்தான். அம்மா ஒரு பீலிங்கா எனக்கு ஒரு பீலிங்கா அம்மா புலம்புனா நானும் இப்படிக்கு அன்பு காதலி சுந்தரி மஞ்சள் காப்பீடு கை நாட்டு வைக்கணும். வச்சிட்டியா? நான் போட்டேன் பத்திர பதிவாளர் கஜப்புல் பாண்டியன். MBBS எடுத்து சென்று என்னுடைய காதலை இருக்கிறதோ அந்த இடத்துல என்னுடைய தாத்தாவாகிய வாழ்வு பகவானை மனதார நினைத்துக் கொண்டு இந்த லிகிதத்தை காற்று வழியாக வீசிவிட்டால் எப்படியாகிலும் என்னுடைய தந்தையினுடைய அருளினால அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று விடும் அல்லவா? ஞாபகம் வந்தது.
பிரிஞ்சு ஏய்